வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி சேனல் நேயர்களுக்கு நாளும் கோளும் நன்மை செய்யும் என்பதற்கு இணங்க இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் நல்ல நேரம் நமக்கு உண்டான நல்ல செயல்களை செய்வதற்கு உகந்ததா அப்படிங்கிறத இந்த சிறப்பு நிகழ்வு வழியாக நம்மளுடைய ராசி பலன் மற்றும் எண்ணற்ற விஷயங்களை பார்ப்போம். வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் ஜாதகம். சார், ஜாதகம்னாலே ஒரு வகை தயக்கம் ஏற்படுது. ஒருத்தருக்கு, ஒரு சில பேர்த்துக்கு பழைய ஜாதகம் பார்க்க தெரியலன்னு புதுசாக ஒரு ஜாதகம் போட்டது. அப்போ ஒருத்தருக்கு 2 ஜாதகங்கள் இருக்கலாமா? அல்லது அந்த ஜாதகங்கள் வைக்க வேண்டிய இடம் என்ன? அந்த ஜாதகத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? இது எல்லோத்துக்கும் பயன்படும். இந்த மாதிரி சிறப்பு நிகழ்வை நம்ம பாக்கியம் சேனலில் மட்டுமே பார்க்க முடியும். ஒரு நபருக்கு ஒரு ஜாதகம் மட்டுமே இருக்கணும். எப்படியும் முன்னோர்கள் ரொம்ப நுணுக்கமாகவும் தெளிவாகவும் எழுதியிருப்பாங்க. அதை தகுந்த வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை பெறுவது. ஒரு காலம் அதை பார்க்க இயலைன்னா அதுக்குண்டான குறிப்பு மட்டும் எடுத்தால் போதும். அதற்காக இன்னொரு ஜாதகம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், ஜாதகத்தில் மங்களகரமாக அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் தடவி 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் பேஜ்னு சொல்லக்கூடிய முதல் பக்கத்தில் சிறிது மஞ்சள் வச்சாலே போதுமானது. இந்த ஜாதகத்தை மஞ்சள் பைன்னு சொல்லி குடும்பத்தார் உள்ள எல்லா ஜாதகத்தையும் மஞ்சள் பையில் வச்சு அந்த ஜாதகத்தை உங்களுடைய பீரோவில், ஜாதகமும் உங்களுடைய பிரம்மானால் எழுதப்பட்டது, அந்த பிரம்மா எழுதப்பட்டதுனால அவருக்கு லட்சுமி கடாட்சகமும் சரஸ்வதி அனுகிரகமும் கிடைக்கணும். வீட்டில் கூட சாமி படம் பார்த்தீங்கன்னா விநாயகர், லட்சுமி, சரஸ்வதின்னு போட படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவங்க 3 பேருடைய அனுக்கிரகம் ஜாதகத்தில் மற்றும் எல்லோருடைய அனுக்கிரகமும் முன்னோருடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால தாராளமாக பீரோவில் வைக்கலாம். அடுத்ததாக, இந்த ஜாதகத்தில் பெரிய அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் எழுவது உகந்தது அல்ல. அந்த ஜாதகத்தை இப்போ நிறையா பார்க்கும் பொழுது அதில் பேனாலேயோ பென்சிலையோ எழுதியிருப்பாங்க. அது தவறு. முடிந்தால் தனியாக ஒரு பேப்பரில் குறிப்பு எடுத்துக்கிறது தான் உத்தமம். ஜாதகத்தில் எழுதும் பொழுது அதுவே தோஷமாக பாவிக்கப்படுது. அந்த தவறை இனிமேல் செய்யாதீங்க. ஆக ஜாதகம் நம்ம எப்படி மனிதனை இறைவன் படித்தானோ அந்த இறைவன் உங்களுக்கு உண்டான ஒரு ஃபார்மட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கணும், கடைசி சான்ஸ் நீ திருத்திக்கன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் திருத்துவது உகந்தது அல்ல. இன்றைய நாள் 9/7/2026 ஜூலை மாதம் வியாழக்கிழமை, மிதுன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருஷம், ஆனி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:46 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:21 வரை அஸ்வினி, பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதியை காலையில் 6:13 வரை நவமி திதி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:30 மணி வரை உத்திர நட்சத்திரம், பின்பு அஷ்டம். அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் உத்தியோகமாக கவனமாக இருக்க வேண்டிய தினம். இன்றைய ராசி பலன். மேஷம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆன்லைன் பிட்காயின் பண்ணுறவங்களாம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தாயாருடைய உடல்நிலைகளில் பாதிப்புகள், தாயாருக்கு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் இருப்பதால் தாயார் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டொனேஷன் பண்ணுறது, இல்லை ஆலயங்களுக்கு ஸ்பான்சர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நன்மை பயக்கும் என்றாலும் தனது குறிப்பறிந்து தானம் பண்ணுவது, பெருமைக்கு செய்யாமல் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆலயத்துக்கு செய்வது உத்தமம். ஆனாலும் தன்னுடைய ஒவ்வொரு திருவிழாக்காக பிரித்து கூட செய்யலாமே தவிர ஒரே திருவிழாக்காக பெயருக்காக செய்வது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார வரவு உண்டிருந்தாலும் தங்களுடைய பேச்சு யதார்த்தமாக பேசக்கூடியது, விளையாட்டாக பேசக்கூடியது வினைப்பயனை கொண்டு போய் விட்டுரும். அதனால் பேசும் பொழுது, குறிப்பாக உறவு முறையில் பேசும் பொழுது
கூடுதல் கவனம் தேவை. மௌனம் காட்பது, பிறர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு செய்வது நன்மை பயக்கும். மாலை 4 மணிக்கு மேல் நன்மை பயக்கக்கூடிய விஷயம் குடும்பத்தினருடன் சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் மற்றும் மலை சுற்றி வரக்கூடிய தன்மை இதெல்லாம் ஏற்படுத்துகிறது. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது மிகப்பெரிய விசேஷங்களும் சிறு சிறு தடுமாற்றங்களும் மறையும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். பணம் கொண்டு போகிறது, பேங்கில் பணம் கட்ட போகிறது, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது, குறிப்பாக ஜிபே, ஃபோன்பே இதில் கவனமாக இருக்கும். இல்லைன்னா பேபே ஆயிரும் கிடந்தது. ஏன்னா பண டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியதில் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் இன்றைய தினம் மாலை 7 மணி முடிக்க இருப்பதால் 1க்கு 2 தடவை செயல்படுத்துவது அல்லது இன்றைய தினம் செய்யக்கூடிய பண டிரான்ஸ்லேஷனை மறுநாளுக்கு ஒத்தி வைப்பது உத்தமம். ரிஷபராசியில் இருக்கிறவங்க ஜோதிடமே வாழ்க்கையில் பண பரிவர்த்தனை தவிர மீதி விஷயங்களில் கடைக்கு போகிறது, கடை திறப்புறது, கோயிலுக்கு போகிறது, தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடர்வது சிறப்பு. இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க கூடுதல் சிறப்பாக கணவன் மனைவியிடம் ஏதாவது ஒரு பொருளை வைக்க சொல்லி மறந்து வச்சுட்டு வாக்குவாதம் வரக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அதனால் 2 பேரும் கலந்து ஆலோசித்து எங்கே வச்சுருக்கோம், ஏது வச்சுருக்கோம். மொத்தத்தில் இன்றைய தினம் பணம் பரிமாற்றம் மற்றும் முக்கியமான பொருட்களை பரிமாற்றம் பண்ணும் பொழுது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கூடுதல் விஷயமும் கவனமாக இருப்பது, ஞாபகப்படுத்தி கொள்வது, ஞாபகமாக எல்லா விஷயமும் செய்வது நன்மை பயக்கும் என்பதை தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை உணர்த்துகிறது இன்றைய தினம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினமும் மொட்டக்கோபுர முனீஸ்வரரை வணங்குவது சிறப்பு பெறும். அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் வழிபாடு மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். மிதன ராசி நேயர்களே, தொழில் சார்ந்த விஷயங்களில் அக்கறையும் கவனமும் இருந்தாலும் கூட சில இடர்பாடுகள்னால் டென்ஷன் ஆகி வாக்குவாதத்துக்கு கொண்டு போவதும் வாக்கை கொட்டி விடுவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நட்பு வட்டத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் மகிழ்ச்சி உங்களால் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் எப்போ பேசுனது மனதில் குற்ற உணர்வாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆதலால் நட்பு விஷயத்திலையும் பேச்சுவார்த்தையிலையும் இனி வருங்காலங்களில் கூடுதல் கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்குறதுக்கு உகந்த நேரம், திடீர் பொருளாதார வரவு, வெளியூர் பயணத்துக்கு முயற்சி பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய மீது, உள்நாட்டில் வெளியில் சுற்றலாம், ஆன்மீக சுற்றுலா செய்யலாம். எல்லா விஷயத்திலையும் நல்ல நன்மை பயக்கக்கூடிய விசேஷமாகவே இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் சற்று கவனமாக இருப்பது நன்மை பயக்கும். இன்றைய தினம் மிதனராசிக்காரர்கள் தண்டு மாரியம்மனுடைய வழிபாடை பண்ணுவது தடங்கள் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, காரிய சித்தி உண்டு, அனுகூலம் உண்டு. தாயாருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். உடன் பிறந்தவரால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூர்லேருந்து வரக்கூடிய செய்தி அல்லது உங்களுக்கு வரக்கூடிய லெட்ரு, கொரியர் இதெல்லாம் காலதாமதமாகலாம். ஸோ இதை கவனத்தில் வச்சு அதற்குண்டான பொறுமையை கடைப்பிடிச்சு அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆகிறத விட்டுட்டு எல்லோரிடமும் போய் வாக்குவாதம் பண்ண வேணாம். குறிப்பாக ஜென்ம குரு இருப்பதனால கடகராசிக்காரர்கள் வாக்குத்தன்மையை கவனமாக கையாண்டால் வாக்குவாதங்கள் வராமல் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு கடகராசிக்கு மேலும் நன்மை பயக்கும் என்பதை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. நீங்கள் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம், நீங்கள் பண்ணக்கூடிய பேச்சு எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் திருப்தியற்ற நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு மாலை வந்த நிலை இருந்த தன்மை மாறி இன்றைக்கு மாலைக்கு மேல் தொழில்துறை சிறப்பு பெறக்கூடிய அமைப்பும், திடீர் பொருளாதார வரவு உண்டும், உறவினர்கள் உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பும், இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இன்றைய நாள் முதல் ஆரம்பிக்க இருப்பதனால் சிம்மராசிக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. தன் பெத்த பிள்ளைகளை அரவணைத்து செல்வது உங்களுக்கு பல வகையிலையும் ஏற்றத்தையும் நன்மைகளையும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரத்யோகமாக சிம்மராசிக்காரர்கள் மீசை பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய வழிபாடு எல்லா வகையிலையும் ஏற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே,
காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனம் தேவை. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறேன், இவனுக்கு இப்படி போனால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற உங்கள் பயன்பாடு இனி பலன் தராது. அதனால் ஓப்பனாக பேசி எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு செய்கிறது. கன்னிராசிக்காரர்கள் சகோதரத்த பாவத்திலையும் தன்னுடைய மனைவி விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் வெளிப்படையாக இருந்த நன்மை, வெளிப்படைத்தன்மை இல்லாட்டினா பின்வரும் காலங்களில் கட்டும் விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது இன்றைய தினம் முதல் ஆரம்பிக்க இருப்பதால் வெளிப்படையாக பேசி உங்களுக்கு உண்ணாத நடைமுறையை எடுத்துக்கொண்டு பிறருக்கு எப்படி செய்யணுங்கிற நடைமுறைப்படுத்தினால் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலையும் பாதிப்பு இருக்காது, உறவுலையும் பாதிப்பு இருக்காது. உடல்நிலையிலையும் டாக்டர் அதை செஞ்சுருவாரு இதை செஞ்சுருவாருன்னு மாத்திரையோடு போட்டுன்னு முழுசாக சொல்லாமல் இருந்தால் அதற்கு தகுந்த விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் என்பதால் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாகவும் உஷாராகவும் இருக்கிறது நன்மை பயக்கும். இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்கள் அழகு மலையான் வழிபாடு பண்ணுவது ஆனந்தத்தை ஏற்பண்ணி கொடுக்கும். துளாராசிக்காரர்களே, படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார வரவுண்டு, மகன் வழியில் மிகச்சரி, மகனுக்கு வேலை வாய்ப்பு கூடக்கூடிய நடக்கும், பேரன் பேத்தியனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு, மருமகனால் ஆனந்தம் சந்தோஷம் கூடக்கூடியது. கடுமையான செலவினங்கள் பண்ணி கொண்டிருந்த உங்களுக்கு இனிமே படிப்படியாக செலவினங்கள் குறையும். வரவு வராட்டினாலும் செலவை குறைச்சாலே உத்தமம்னு சொல்லக்கூடிய செலவு குறையக்கூடிய தன்மை உண்டு. இந்த துளாராசியில் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு திடீர்னு எந்த நேரமும் ஆர்டர் வந்துடும், கிளம்பக்கூடியது. இந்த மாதம் ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ வேலைக்கு கிளம்புறவங்க, அயல்நாட்டு வேலைக்கு கிளம்புறவங்க, நெடுநாளாக வேலை இல்லாமல் இருந்தவங்க, கடையை விட்டுட்டு உடல்நல பாதிக்கப்பட்டு தொழில்துறை இல்லாதவங்களுக்கெல்லாம் வீட்டில் உட்காந்தே பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தன்மை, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக இருப்பதனால் அதை பற்றி சிந்தித்து அதற்கு உண்டான வேலையை பார்த்து கொள்வதே உத்தமமாக இருக்கும். ஸோ துளாராசிக்காரர்கள் ஸ்ரீரங்க பெருமாளுடைய வழிபாடு எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றையும் கொடுப்பது என்பதை குறிப்பறிந்து செயல்படுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களே, காரிய சித்தி உண்டு, காரிய அனுகூலம் உண்டு, விருந்தினர் வருகை உண்டு, சுப செலவு உண்டு, உங்களுடைய சிறு பொருட்கள் ஊசி பொருள் சாவியை காணாமல் தேடக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய சித்தி பெரியமா மக இந்த மாதிரி அக்கா தங்கச்சி உறவுகளில் நெருங்கி பழகியிருந்தவர்களை சந்தித்து மிகுந்த நெடுநாளாக சந்திக்காத ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்கள் வீட்டிலே நெடுநாட்களாக உங்களை பகை உணர்ச்சியாக பார்த்தவங்க அல்லது நீங்கள பகை உணர்ச்சியாக எல்லாத்தையும் வச்சுருந்த எந்த தன்மையாக இருந்தாலும் மாற்றி ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது. விருச்சிக ராசி பெண்களுக்கு ஆசனவாய் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதுலேயும் மருத்துவ ஆலோசனையும் அதுக்கு தகுந்த பராமரிப்பையும் பார்த்து கொள்ளணும். விருச்சிக ராசிக்காரர்கள் பிரத்யேகமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு முற்பகல் கெட்டு பிற்பகல் யோக பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நேற்று இரவு முடிக்க ஆரம்பிக்க இருப்பதால் இனி குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய சலசலப்பு நீங்கும், தொழில்துறையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். அதே போல் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேர காலகட்டம், தாயாருடைய உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய செயல்திறன், இது முடிக்க எனக்கு எதுவுமே நடக்கலை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றம். எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களே ராஜா தான் முடிவு எடுக்கணும், அவங்க தான் இது சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிற அந்த தன்மை இருந்தாலும் பிறருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஜென்ம கர்மாவை பிறரிடம் கொடுப்பதற்கு உங்களுக்கு நல்ல குருவும் அந்த குரு வழிபாடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரத்யேகமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இன்ற நாள் வாளில் மணி கட்டக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு வளமான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு உடலில் வயிறு சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் இருப்பதும், கால் சம்பந்தப்பட்ட காலில் அலர்ஜி ஏற்படுவதற்கும், காலில் இடர்பாடுகள் இருப்பதும் வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர பொருளாதார வரவு உண்டு. நெடுநாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி உண்டு, திடீர் பண வரவு உண்டு. உங்களுக்கு வெளியூர் பயணத்தை கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஊருக்கும் எந்த நாடுக்கும் போகக்கூடியது உகந்தது அல்ல. இன்னும் 1 மாதம் இருக்குது அதுக்கு டைம். ஸோ தேவையில்லாமல் டிக்கெட்டை போட்டு கேன்சல் பண்ணக்கூடிய அது காசை வேஸ்ட் ஆகக்கூடிய தன்மைகள் மாறும். வேலை பார்க்குற இடத்துல இடமாற்றம் உண்டு, அது நல்லதாகவே இருக்கும். பதவி உயர்வு,
சேலரி உறவு போன்ற எண்ணற்ற விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகத்தான வாழ்க்கை உண்டு. இவங்க பிரத்யேகமாக உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்தில் கொண்டு போய் விடும். கும்பராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இது முடிக்க உங்களை முன்ன விட்டு பின்ன பேசினவங்களாக இருந்தாலும் பழக்கப்பட்டவங்களே நமக்கு வழிக்கு வருவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லோரிடமும் தன்மையாக பேசி உங்களுடைய தொழில் வளத்தை பெருக்குவதற்கு அவங்க ஆதரவும் அவங்களுடைய உறுதுணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிதாக ஒருத்தரை பழகி அவர்கிட்ட செஞ்சு அதை செய்கிறத தள்ளி போட்டு அதனால் லேட்டாகி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலையாமல் பழகினவங்ககிட்ட கேளுங்கள். உங்களை பேசினவங்க கூட ஒரு சில பேர் நீங்கள் நல்லா உயரணுங்கிற வாய்ப்பை கிரகநிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தொழில் துறையை சிறப்பு பண்ணிக்கலாம். பெண்களுக்கு அலர்ஜிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிப்படியாக குறையும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸுகள்லாம் குறையும். ஸோ சனி பெயர்ச்சி நடந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு ராகுக்கு இது சாதகமாக இல்லாததுனால 9வது மாதம் வரக்கூடிய ராகு பயிற்சி இப்போ இருந்தே உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவார். அன்றைய தினம் இன்றைய தினம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜருடைய வழிபாடு கும்பராசிக்கு இன்றைய தினம் மேலும் பல நல்ல செயல்களை வெற்றியாக அமைத்து கொடுப்பதற்கு உகந்த நாள் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு பிரத்யேகமாக 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு விரய செலவு, குடும்பத்தில் வைத்திய செலவுகள் இந்த மாதிரி ஏற்படுத்துமே தவிர சனியினால் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. வேலைவாய்ப்பில் இரட்டிப்பு சம்பளம், பதவி உயர்வு, போதுமான ஓய்வு இதெல்லாம் இருந்தாலும் இனம் புரியாத மன அழுத்தங்களோடு இருந்து கொண்ட உங்களுக்கு இன்றையிலிருந்து மன அழுத்தங்கள் விடுபட்டு உங்களுக்கும் ஒரு சிறப்பான பலனை கொடுப்பார். கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்பதற்கு இறங்க மீனராசிக்காரர்களுக்கு முதலில் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரமாக இருந்தாலும் இனி வருகாலங்களில் யோகபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் எதுவும் கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு தகவல் வருமே தவிர முன்னே வராது. அதனால் எப்போவும் எதையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் உண்டு. பிரத்யேகமாக பழைய சொக்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய சொக்கநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த பழைய சொக்கநாதர் கோயில் அவருக்கு அவரை நினச்சி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் நன்மையே பயக்கும். ஆக 12 ராசிகளுக்கு உண்டானவங்களுக்கு இன்றைய தினம் மிக சீரும் சிறப்புமாகவும் ஒரு சிலருக்கு சாதகமற்ற தன்மை இருந்தாலும் அந்த சாதகம் பாதகமாக மாறாமல் சாதனையாகவும் சங்கடமில்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் சார்பாக எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியை வணங்கி நாளைய தினம் வெற்றி தினமாகவே அமையும் நம்ம எல்லோருக்கும் என்று உங்களுடைய தெய்வத்தையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்நாதர் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.